ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தனே அது ஒரு பொற்காலம். சொந்தக்காரெல்லாம் சும்மாயா உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு. இந்த அன்பை போல வேறேது, வார்த்தைகள் எல்லாம் போதாது. எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா? எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா? வேறெங்கும் இல்லாத வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம்தான். சொந்தம் மாதிரி யாராலையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சொந்தம் மாதிரி யாராலையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு ஆல மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் ஒன்னா வச்சு பாக்குறது எவ்வளவு பெரிய கொடுப்பின தெரியுமா? இங்க பாரு, நம்மளோட என்னைக்குமே நல்லது கிட்டக்கு 4 பேர் இருக்கணும். அதான்டா நமக்கு பெரிய பலமே. இந்த சாக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத. டேய், உனக்கு இப்படி சொன்னா புரியாது. இந்தா. எதுக்கு தாத்தா? இதோட இந்தா, இதே ஓடி முடிச்சிட்டியா? ஓடிடா. முடியல. இப்படி தாண்டா தனித்தனியா இருக்கும்போது பட்டு பட்டுன்னு உடைச்சு போவாங்க. ஒன்னா ஒத்துமையா சேர்ந்தே இருந்தோம்னு ஒரு ரூபாய நம்மள அசைச்சிக்க முடியாது. இப்ப புரியுதா? இந்த கிழவை ஏன் எப்பவும் எல்லா சொந்தங்களோட ஒன்னா இருக்கான்னு? இதாண்டா நம்ம பலமே. சூப்பர் தாத்தா, புரிஞ்சுச்சு தாத்தா. ஐ லவ் யூ.
மேகலெங்க